ப்ளஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் முக்கிய நகரமாக இருக்கக்கூடிய காரைக்குடி மற்றும் செட்டிநாட்டோட வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். செட்டிநாடு வரலாறு என்பது ஒரு ஊரின் வரலாறு மட்டுமல்ல, அது தமிழகத்தின் பொருளாதார வரலாறு, கடல் வர்த்தக வரலாறு, உலகளாவிய தமிழ் வணிகர்களின் எழுச்சி, சமூக ஒழுங்கு, பண்பாட்டு பெருமை, கட்டிடக்கலை அதிசயம், இது எல்லாம் சேர்த்தது தான் செட்டிநாடோட வரலாறு. செட்டிநாடு என்பது 75க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மற்றும் காரைக்குடி, தேவகோட்டை போன்ற முக்கிய நகரங்களை உள்ளடக்கிய பகுதி தான் செட்டிநாடு. பண்டைய காலங்களில் இந்தியன் ஓஷன் ட்ரேட் காலத்திலேயே தமிழர்கள் கடல் வணிகத்தில் முன்னிலை வச்சுருக்காங்க. சங்க காலத்தில் காவிரி, பூம்பட்டினம், முசிறி, கொர்க்கை போன்ற துறைமுகங்கள் உலக வர்த்தக மையங்களாக இருந்திருக்கு. தமிழர்கள் ரோம பேரரசு, தென்கிழக்கு ஆசியா, இலங்கை, அரேபியா போன்ற பகுதிகளில் வர்த்தகம் செஞ்சுருக்காங்க. இந்த வர்த்தக மரபிலிருந்தே பின்னர் நகரத்தார் சமூகத்தின் வணிக மரபு உருவானது. காவிரி, பூம்பட்டினம் பகுதியில் வாழ்ந்த வணிக குடும்பங்கள் கடல் வர்த்தகம், நிதி பரிமாற்றம், வெளிநாட்டு வணிகம் போன்ற தொழில்களில் ஈடுபட்டிருக்காங்க. பூம்புகார் அழிவுக்கு அப்புறம் வணிக குடும்பங்கள் எல்லாமே தெற்கு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்ததாக பாரம்பரிய கதைகள் கூறுகிறது. பூம்புகார் மூழ்குதல் பற்றி சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை போன்ற நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பூம்புகார் மூழ்கினதுக்கு அப்புறம் இந்த வணிக குடும்பம் எல்லாமே புதுக்கோட்டை, சிவகங்கை பகுதிக்கு குடியேறுறாங்க. இந்த இடம் வறண்ட நிலம், குறைந்த மழை, விவசாயத்துக்கு சிரமமான பகுதியாக இருந்திருக்கு. வணிகத்தை மையமாக கொண்டு உலகளாவிய நிதி வலையமைப்பை உருவாக்கி இந்த பகுதியை செல்வமிக்க மண்டலமாக அவங்க மாற்றிருக்காங்க. நாட்டுக்கோட்டை செட்டியார். நாட்டுக்கோட்டை என்ற பெயருக்கு 2 முக்கிய விளக்கங்கள் இருக்குது. நாடு முழுவதும் கோட்டைகளைப் போல பெரிய வீடுகள் வச்சிருந்தனாலையும், பாதுகாப்பான செல்வ வீடுகள் என்பதால் கோட்டை என்று அழைக்கப்பட்டதாலும் அதுக்கு நாட்டுக்கோட்டை என்று பெயர் வந்தது. செட்டியார் என்பது வணிகர் பட்டம். இதனாலேயே நாட்டுக்கோட்டை செட்டியார் என்ற பெயர் உருவாகியிருக்கு. நாட்டுக்கோட்டை நகரத்தார் சிறந்த வணிகர்களாகவும் வங்கி தொழில், சமையல் போன்ற துறைகளில் சிறந்தும் வழங்கியிருக்காங்க. அவர்கள் பர்மா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தி பெரும் செல்வத்தையும் ஈட்டியிருக்காங்க. இப்போ இருக்கிற வங்கிகளோட வேலையை அப்போவே செட்டியார்கள் செஞ்சுருக்காங்க. அதாவது கடன் கொடுத்துருக்காங்க, அந்த கடனுக்கு வட்டியும் வசூலிச்சிருக்காங்க, வணிக முதலீடு செஞ்சுருக்காங்க, வெளிநாட்டு நாணய பரிமாற்றமும் செஞ்சுருக்காங்க. அவர்களின் கணக்கு முறை மிகவும் துல்லியமாக இருந்திருக்கு. அவர்கள் பயன்படுத்திய முக்கிய நிதி முறை ஹூண்டி முறை. இந்த ஹூண்டி முறை இப்போ இருக்கிற மாதிரி செக்கு அல்லது பேங்க் டிராஃப்ட் போல் அப்போவே ஒரு நாட்டில் பணம் கொடுத்து மற்றொரு நாட்டில் இதை ஈஸியாக பெற முடிஞ்சிருக்கு. பிரிட்டிஷ் ராஜ் காலத்திலேயே பிரிட்டிஷ் நிர்வாகமும் உள்ளூர் அரசர்களும் செட்டியார்களின் நிதியவே நம்பி இருந்திருக்காங்க. காரணம், அவர்களிடம் பெரிய மூலதனம் இருந்துச்சு, விரைவான கடன் வசதி இருந்துச்சு, ஆசியா முழுவதும் அவங்களோட கிளைகள் பரவி இருந்துச்சு. செட்டிநாட்டு வீடுகள் வெறும் வீடுகள் அல்ல, அவை செல்வத்தின் அடையாளமாகவும், கலை அரங்கமாகவும், சமூக மையமாகவும் இருந்திருக்கு. அந்த வீடுகளை கட்ட தேக்கு மரம் பர்மாவில் இருந்தோம், மார்பிள் இத்தாலியில் இருந்தோம், கண்ணாடி பெல்ஜியத்தில் இருந்தோம், இரும்பு ஐரோப்பாவில் இருந்தோம், டைல்கள் ஆத்தங்குடியிலிருந்தும் வாங்கி இந்த வீடுகளை கட்டியிருக்காங்க. இந்த வீடுகள் வெப்பமான காலநிலைக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்காங்க. அதாவது பெரிய முற்றங்கள், காற்றோட்ட பாதைகள், தடித்த சுவர்கள், உயரமான மேற்கூரைகள், மழைநீர் சேமிப்பு போன்றவற்றை பயன்படுத்தி இந்த வீடுகளை கட்டியிருக்காங்க. பண்டைய காலங்களில் செட்டிநாடு வணிகர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்திருக்காங்க. ஒரு குடும்பத்தில் 70 முதல் 100 பேர் வரைக்கும் வசிக்கிற அளவுக்கு அந்த வீடை கட்டியிருக்காங்க. 100 அறைகளுடன் வீடும் 1000 ஜன்னல்களும் அந்த வீட்டில் இருந்திருக்கு. அந்த வீடு இப்போவும் காரைக்குடியில் இருக்குது. ஆத்தங்குடி டைல்ஸ். ஆத்தங்குடி டைல்ஸு உலக புகழ்பெற்ற ஹேண்ட்மேட் டைல்ஸுக்கு ஃபேமஸ்ஸு. இந்த டைல்ஸு லோக்கல் மண் ப்ளஸ் சிமெண்ட் ஆகியவற்றால் கையாலேயே செய்யப்படும். அதனால் இது ரொம்ப ஸ்பெஷல். கண்ணாங்கி சேலை காரைக்குடியோட ட்ரெடிஷ்னல் சேரீனே சொல்லலாம். இந்த சேலையில் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப போல்டாக இருக்கும். லைட் வெயிட் காட்டன் அப்படிங்கிறனால இது வெப்பத்துக்கும் சூட்டபுளாக இருக்குது. இந்த சேரீக்கு புவியியல் குறியீடும் கிடச்சிருக்கு. செட்டிநாடு குடும்பத்தில் இருக்க பெண்கள் பார்த்திங்கன்னா குடும்ப நிர்வாகம், சமையல் மரபு, விழா ஏற்பாடு, நகை பாதுகாப்பு போன்ற முக்கிய பொறுப்புகளை வகிச்சிருக்காங்க. செட்டிநாடு நகைகள் மற்றும் திருமண மரபுகள் இன்றைக்கும் பிரபலமானது தான். வெளிநாட்டு வர்த்தகத்தின் மூலம் மசாலாக்கள், சமையல் முறைகள், புதிய பொருட்கள் செட்டிநாட்டுக்கு வந்திருக்கு. செட்டியார்கள் வெளிநாட்டுக்கு பயணம் செஞ்சனால அந்த நாடுகளோட சமையல் முறைகளும் உள்ளூர் வாசனை பொருட்களும் செட்டிநாடு உணவுகளில் கலந்து ஒரு தனித்துவமான சுவையை உருவாக்கி செட்டிநாடு சுவை உருவாகியிருக்கு. செட்டிநாடு சிக்கன், நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் சுக்கா, மீன் குழம்பு, காரைக்குடி இறால் மசாலா, வெண்டைக்காய் மந்தி, எண்ணெய் கத்திரிக்காய், உருளை ரோஸ் போன்ற முக்கிய உணவு காரைக்குடியிலே ரொம்பவும் ஸ்பெஷல். காரைக்குடியில் பிறந்த அழகப்பா செட்டியார் போன்ற செல்வந்தர்கள் பள்ளி
பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றை கட்டியிருக்காங்க. அவர்கள் சம்பாதிச்ச பணத்தில் ஒரு பகுதியை சமூக நலத்துக்கும் செலவழிச்சிருக்காங்க. அவர் செல்வமிக்க செட்டியார் குடும்பத்தில் பிறந்தாலும் வெறும் வணிகத்தில் மட்டும் இல்லாமல் கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்திலும் கவனம் செலுத்தியிருக்காரு. அழகப்பா செட்டியார் இளம் வயதிலேயே பெரிய தொழிலதிபராக உயர்ந்திருக்காரு. அவர் சம்பாதிச்ச செல்வத்தை பள்ளிகள், கல்லூரிகள், ஆராய்ச்சி மையங்கள், தொழில்நுட்ப கல்விகளை உருவாக்க பயன்படுத்தியிருக்காரு. காரைக்குடியை பெரிய கல்வி நகரமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பெரிய கனவாகவே இருந்திருக்கு. அந்த காலத்தில் பல செல்வந்தர்கள் அரண்மனையை கட்டினாங்க, செல்வத்தை சேமித்தாங்க. ஆனால் அழகப்பா செட்டியார் செல்வத்தை கல்வியாகவே மாற்றினார். இதுவே அவரை வரலாற்றில் தனித்துவமாக காட்டுது. இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அழகப்பா யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. செட்டிநாட்டின் கல்வி தந்தை அப்படின்னும் அவர் அழைக்கிறாங்க. அவரின் கல்வி மற்றும் சமூக சேவையை பாராட்டி இந்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி அவரை கௌரவிச்சிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் உலகப் போர்கள், பர்மா தேசியமயமாக்கல், புதிய வங்கி சட்டங்கள், அரசியல் மாற்றங்கள் காரணமாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செல்வங்கள் எல்லாமே குறைஞ்சு போகுது. அதனால் பல செட்டியார்கள் சென்னை, பெங்களூர் மற்றும் வெளிநாடுகளில் குடிபெயர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குடிபெயர்ந்தனால இன்றைக்கு பல மாளிகைகள் பராமரிப்பின்றி இருக்குது. ஆனால் சில குடும்பங்கள் அங்கேயே தங்கி அதை பராமரிச்சுக்கிட்டும் வர்றாங்க. பழமையான அழகு, ஐரோப்பிய மற்றும் தமிழ் கலவை கட்டிடக்கலை காரணமாக செட்டிநாட்டின் மாளிகைகள் பல தமிழ் திரைப்படங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் நம்ம கவிஞர் கண்ணதாசன் கூட காரைக்குடியில் பிறந்தவர் தான். வறண்ட நிலத்தில் உலகத்தை வென்ற தமிழர்களின் வரலாறு என்று சொல்லப்படும் ஒரு நாகரிகம் தான் இந்த செட்டிநாடு வரலாறு. அதனால தான் செட்டிநாடு இன்றும் ஒரு சாதாரண பகுதியாக இல்லாமல் தமிழர்களின் தொழில் நுணுக்கத்தின் உயிருள்ள சின்னமாக இருக்குது. இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் இன்னொரு வரலாறை பற்றி தெளிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.